ஏய் தேங்காய் என்ன விற்கிறதா? ஏய் தேங்காய் என்ன விற்கிறதா? ஆ ஆ ஆ தேங்காய் என்ன விற்கிறதா? ஆ நாயல் இந்த காணிக்கு வந்து 6 வேலா புதுங்க. அதானே அதானே ஒரு புது தேங்காமிக்கிற விலைக்கு ஐயோ மங்களூர் ஓடி ஐயோ நான் தான் சொன்னான் இந்த பூட்டுல 2 பூட்டு வச்சிருக்கணும், பெரிய பூட்டு சின்ன பூட்டு. ஐயோ போட்டான் அறுந்து போவான் போட்டான். இவ்வளோ 3வது தரம் வந்து 6 எல்லாம் ஊற்றி செத்து நகாத எடுத்தானோ. ஐயோ கலைக்க இஞ்சி போனா அறுந்து போ பொச்சு எண்ணினா. ஐயோ இது 30 காயக்கிட்ட மனுஷிக்கு. ஐயோ அவள் பேச போறாள். ஐயோ ஐயோ அவள் பேச போறாள். போல தேங்காய் எடுத்து உரிச்சோண்டு போறான் கள்ளன். உனக்கு மம்பட்டியால இங்க இந்த எறிஞ்சா மண்ட கள்ளர் மெனி வந்துவா இந்த பக்கம்மா. ஐயோ இப்ப அவளுக்கு இந்த போட்டோ எல்லாம் பிடிச்சு நான் உரிச்சு வித்தேன் இல்லையா அந்த. ஐயோ அவளோட ஆடையில ஐயோ ஓடி கள்ளைக்குது. 3ஆம் தினம் வந்து தேங்காய் எல்லாம் எடுத்து உத்திச்சு கொண்டு வரான். நான் இப்ப அனுப்புறேன். இப்ப அனுப்பி ஹலோ நான் முதல் சொன்னேன் 2 தினம் வந்தேன். இன்றைக்கு 3ஆம் தினம் வந்து நான் தேங்க உதிச்சோன்னு நிக்கிறான். ஐயா அவனை பிடிப்ப வேண்டாம். எங்க அதுக்கால விழுந்து இதுக்கால ஓடுறான். என்னால ஓடையிலாப்பா. ஐயோ நீ பிசட்கான்னு நிக்கிறேன். நான் ஓடுவேன். நான் அவங்க அந்த இளமாக்கள் ஓடக்கூடிய ஆக்களோட நான் ஓடுவேன். நீ போய் இந்த இப்ப பழம் அனுப்பிக்கிறா பார் எத்தனை தேங்காய் உரிச்சிருக்கிறான் பார் பார். நீ போய் போனது பையா போனவை. இப்போ எண்ணி நின்றான்டா போலீஸ்ட்டான் அறிவிப்பேன் உனக்கு. காலர் எந்த வளவுக்கு நின்று சும்மா ஒழுங்கா தண்ணி முறைக்கிறேல வந்துட்டேன். சொல்லி தேங்காய் காண்டி வைப்பலாம் ஓட வேண்டியது. இதுதான் நினைக்கிறேன் முடிச்சு போட்டு போறோம். ഞങ്ങള് റൈറ്റും ഇല്ല താക്രവും ഇല്ല കുപ്പികൾ ഒല്ലി തെങ്ങാക്കളാക്കുന്നത് അതുങ്ങളെ തുരത്തില്ല. இந்த உஷாரில் ரஜ் இருக்கலாம் என்ன துரத்தின உஷார் விடக்கூடாது. துரத்துறாரு அவர் என்ன விடாக்கூடா ஆஞ்சோன்னு தான் போறேன். என்ன பிடிக்க வர எத்தனை வந்து ஒரு 2 பிடிச்சு போட்டா காதை.
வீட்டுக்கு வரீங்க அத்தியாரத்தை போது வீடு கட்டல அர்த்தம் குடும்பம் குச்சும்பேலம் சுருட்ட உன்னையில கலைச்சனா உன்னையில கலைச்சனா தெரியுமா வாடிவா வேறு இருந்து அத்தியாரத்தை போட்டு வீட்டை கட்டி இதான் மேல ஆடிக்கு ஒரு அம்மாவாசை ஒரு அண்ணில் அண்ணில் பிறந்தாலும் சுருண்டு கீழே விழுவேன் வருவா இந்த தென்னை மரத்துல ஏறி அதை மட்டுக்கு இறங்கு இப்ப இறங்கு இப்ப நான் பொலிசுட்டு ஆரம்பிப்பேன் இறங்கு 2 வருஷமா நான் வந்து போய் கொண்டிருக்கிறேன் நீ யாருப்ப நீ வந்து 2 வருஷமா நான் வந்து ஆஞ்சோண்டு எந்த திசையால வந்தேன்னு சொல்லு எந்த திசையால வந்தேன் நான் அந்த திசை எந்த திசை இந்த திசையை பக்கத்தால் எந்த திசை அது திசையே தெரியல திசை ஆடியெல்லாம் வச்சுக்கணும் வந்து இருக்கிறோம் விளாங்கல நாங்க திசை ஆடியெல்லாம் வச்சுதான் பாரோம் விசட்காத என்ன நீ வீட்டுக்காரன் எத்தனை விடுங்க எத்தனை எத்தனை வீட்டுக்காரனோ நீ வீட்டுக்காரனோ எந்த வீடு தான்டா சரி வீட்டுக்காரன் மிச்சாக்கலங்க நீ தனியா நிக்கிற வீட்டுக்காரன் மிச்சாக்கலங்க நான் என்ன நம்புறேன் நீ வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் எல்லாம் வெளிநாட்டுலப்பா மனசுக்கு முதல் நீ உதிச்ச தேங்க அந்த பொச்சிகளை எல்லாம் படம் எடுத்து போட்டு அனுப்பிட்டு என்ன நம்ப மாட்டா நாங்க எல்லாம் திசை தெரியாம வந்துருங்க நாங்கள் திசை எல்லாம் தெரிஞ்சாம வந்துருக்க கத்தி பிரசர்கள் அந்த பிரசர்கள் அது இதெல்லாம் போகுது மண்டலோடு போட்டுட்டேன் சமரசம் என்ன சொல்லு இப்ப சொல்லு இறங்கடா கீழே சுருட்ட சுருட்ட இறங்கு மண்டலோடுனா இறங்கு இறங்கு கலைக்கலாம் நான் அறிஞ்சாலும் உனக்கு தான் பெரும் இறங்கு கீழே இறங்கு கலைக்க என்னன்னு சொல்லு அவள் பேச போறாள் அங்க கேமரா எல்லாம் பூட்டிருக்கான் அவளை அங்க போன இல்லாத எல்லாம் பார்த்தோம் அன்னைக்கு பாலப்பா இவ்வளவு கதைக்கிற சரியோ இவ்வளவு கதைக்க இவ்வளவு நான் வேற இவ்வளவு களைச்சு போய் ஓட திரியிற ஒரு நாள் நான் இறைச்சி எதுக்கு இறைச்சியா இறைச்சி சாப்பிடுறது நான் சாப்பிடுறதே இல்லை தண்ணி இறைச்சி நீ ஒண்ணு வேணுனாட்டாப்பா தண்ணியா மழை வருது இந்த பனிகாலத்து தேங்காய் சும்மா பூத்து கொண்டு வரேன் ஆஞ்சு கொண்டு வரும் ஓய் ஓ அப்ப நாங்கள் தென்னம்பிள்ளையில வச்சு விடுறோம் நீங்கள் ஆஞ்சு கொண்டு போய் வச்சா சரி இதாங்க உன்னோட நான் 4 வருஷத்துக்கு முதல் வந்தா இல்ல கிடாங்கன்னு தாட்டுட்டு போனானு நீ போய் என்ன தாட்டு உப்ப தாட்டுட்டு போனானா உப்ப ஒன்ன தாக்க விட்டவங்களா நான் தாட்டினேன் நீங்க பாரிக்க இருக்க ஆமா இறங்கடா முதல் இறங்கு முதல் வீட்டை கட்டி இதன் மேல இருக்கத்தான் போறேன் அதுக்குதான் நிலையமாக வந்தேன் உன்னோட கதை கேடாப்பா ஓடி கல்லாச்சும் கல் எல்லாம் காலாட்டு கால் என்ன வீங்கி போச்சு இறங்கு முதல் நீங்க தேவையில்ல கதைக்கா போப்பானா தேவையோட வேலையால நினைக்கிறேன் நான் வேலை அணிக்கிறேன் இல்ல அவன் நடத்தன் சிறப்பத்தார் நடத்தன் தந்துட்டு போப்பா அம்மானா அண்ணில் விழுந்தாரு நீர் நீர் நாமண்டு கலக்கிறது மண்டல போடுனா போடு இந்த போடு இதோட செத்து போடு இந்த போடுறா சொல்லிட்ட போற இறங்க என்னோட கதைச்சு போடு நான் வேலை வெட்டி இல்ல துரத்த மாட்டியோ மாட்டேன் உங்க ஓடி இந்த காலெல்லாம் அடே ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவாங்க இறங்கடா கீழே அப்படி இறங்கு நான் சொல்றதாங்க இருக்கும் நீ சொல்ற மண்டல போடு ஐயோ மண்டையில போட வேண்டாம் நீங்க இறங்க முதல்ல இங்க போடாதுங்க இங்க போடாதுங்க ஐயோ நான் உழைச்ச உழைப்பா ஏறி கஷ்டப்பட்டாது ஏறி ஐயோ உன்னோட கதைக்கலாம் இந்த சக்திக்கு என்னோட இயங்கலாம் கஷ்டப்பட்டு நான் மேனேஜிக்காருக்கு இந்த முதலாவது சரியோ நீங்க அளவா பயன்படுத்தணும் சரி என்ன அளவா பயன்படுத்துற உங்க நேயல் பூனைகளுக்கு சாப்பாடு போடுதா 10 வெங்காயம் எல்லாம் நான் இந்த காவலுக்கு நேய வளர்த்தா அதுக்கு சாப்பாடு போடாம என்ன செய்யற சொல்லு சாப்பாடு போடக்கூடாது
எந்த சட்டம்? அது இப்ப புது சட்டம். சட்டம் போட்டு அது போட்டாங்களாம் போட்டோம், நாங்களாம் போட்டோம். இந்த லூசி தரமா கலைக்க கூடாது. சரி, நாட்டுல இருக்கிற நேயலுக்கு சாப்பாடு போடுறேன், சாப்பாடு போடக்கூடாது. அது நேரம் குருவிகளுக்கு அதுகள் இதுகள் சாப்பிட்டுதானே சாப்பாடு சாமான் தட்டுப்பாடு இப்ப தெரியாது உங்களுக்கு. அப்ப மனுஷன சாப்பிடாம இருக்க சொல்லுவா என்ன? மனுஷன் சாப்பிடாம இருக்கு. அப்ப மிருகங்கள் என்ன அது கிடந்தா கிடக்குது. மிருகத்துக்கு சாப்பாடு மனுஷருக்கு இல்ல. அந்த சட்டம் போட்டு இங்க அவள் கேமராவில பார்த்து கொண்டு இருக்கிறாளப்பா வெளிநாட்டுல. அதுக்கு உன்ன இனிமேல் இன்னும் பார்க்க கூடாது. சரியே, அதுக்கு நான் இதோட மூண்டாந்த நான் பிடிக்கணும் வேண்டுதான் இருந்தேன். நான் பிடிச்சு தேங்க அளவ பேரப்பா இந்த தேங்காய் இப்ப என்ன விலை தெரியுமே? என்ன விலை? உனக்கு விலை தெரியாது. கொண்டு போய் கொடுத்தா தானே புள்ள ஊட்டி மேஜிக்காருக்கு தெரியும் விலைவாசி சொல்லி. ரெண்டு வளவு சின்ன வளவு தெரியும் தானே, பொடியன் வெளிநாட்டுல இருக்கிறார். அந்த வளவு ஏரியா முழுக்க பதிவு இருக்கு. அந்த வளவை புடுங்கினா இந்த பெரிய தேங்க. இது என்ன தேங்க இது? ஏய், இதே இப்ப 400 ரூபாய் விக்குது. வந்து நீ கொட்டு தேங்காய் கொட்டு கஷ்டப்பட்டு வந்து மரத்துல உரிக்கிறதுக்கு இதை 100 ரூபாய்க்கு வைப்பாங்க. உதிச்ச காயெல்லாம் போலீஸ்கிட்ட அறிவிப்பேன். போலீஸ்கிட்ட அறிவிச்சு என்ன உறுதியா காட்டு, உறுதியா காட்டு, காட்டு உறுதி. உறுதி என்ன? நான் 10 வருஷம் ஆண்டு வரோம். 10 வருஷம் அவன் நான் இங்க வர முதல்ல நீ வந்துட்ட. நீங்கள் இப்பதான் இந்த காணி அப்ப நல்ல இப்ப வாங்கி போட்டு 2 வருஷம் நீங்க ஒரு பகுதியை தார நீ அதுக்குள்ள வீட்டை கட்டிட்டு நிலையம் பார்க்கத்தான் வந்தேன். அப்ப இப்படி போற இடம் முழுக்க உனக்கு காணி தருவாங்க. போய் நாங்கள் இருப்பாப்பா. தேவையில்லாத கதை கேட்க கூடாது. சரி, அட்டிப்பன் நாரிக்கு அட்டிச்சானா கல்லாரு மண்ட புள்ளக்கும். இனிமேல் இந்த பக்கம் பெறாத. சரியா, இந்த பக்கம் பெற வேண்டாம். உனக்கு தேங்காய் வேணுமோ எடுத்துட்டு போ. பாதி காணுமா? என்ன பாதி? என்ன இரவு சாப்பாடு, பகல் சாப்பாடு, காணும். இது காணும். கொட்டுறாத இத கொட்டா வேண்டாம். நான் இந்த வளவை பார்த்து வளவுக்கு தேங்காய்க்கு அது அந்த தேங்காய் புடுங்கினா உரிச்ச கோழி தாங்க தரலாம். நான் சொன்னேன் வளவுக்கு வந்து தேங்காய் எடுத்து அதெல்லாம் சரி. இப்ப உரிச்சு போட்டேன். சரியோ, தேவையில்லாம் கதைக்காரப்ப தேவையில்லாம் சுருட்ட கதைகள். நீ இனிமேல் இந்த இந்த பக்கம் பெறக்கூடாது. 8 மரம் வந்தியேண்டா இந்த அவன் ஆட்சி வந்து கேமராவில பார்த்து வந்துருக்காரு. செகண்ட் ஓனரப்பா. நான் ஃபர்ஸ்ட் ஓனர் சொல்லியே நாங்க ஃபர்ஸ்ட் ஓனர் சொல்லியே நாங்க கேட்கல. நீங்க செகண்ட் ஓனர். இதான் பெரிய இப்ப வந்து 8 மரம் நான் 40 தேங்காய் இருக்கு. ஒரு தேங்காய்க்கு 200 ரூபாய் படி வந்தா காசு சேரலாம். 200 ரூபாய் பாமன் விட்டுவிடாது. அதோட மரத்துக்கு 2 தேங்காய் தரும். ஒரு மரத்துக்கு 2 தேங்காய். உன்னோட கதைக்கலாம். நான் இப்ப கதைச்சு போட்டு இந்த உறுதி இந்த உறுதி இந்த வீட்டின் திறப்புகள் எல்லாத்தையும் முன்னோட தாரன். சரியோ, வேணுமெண்டா அந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டுக்காரர் எல்லாரோட கதைச்சு போட்டு எல்லா திறப்பும் எல்லாத்தையும் வச்சிடலாம். 4 இடத்துக்கு போனா புடுங்கினா வித்தனா நிம்மதியா இருக்கிறேன். சொத்து பார்த்தல எனக்கு வேண்டாம். தரல. நான் தாரண காசு எவ்வளோடா வேணும்? காசு எவ்வளோ காசு சொல்லு. 40 வெங்காயம் காசு காசு 40 வெங்காயம். ஒரு வெங்காயக்கு 300 ரூபாய் கொடுப்பேன் நான் கடையில கொண்டு போனேன். சரியோ, நீங்க பரவாயில்ல 200 ரூபாய் தான் வீட்டுக்காரரா போயிட்டு 200 ரூபாய். ஒரு வெங்காயக்கு 200 ரூபாய் படிதான். இந்த எப்படி எப்படியா எவ்வளோ கிடக்குது? அப்படி புரியா கையா சுருட்டா சுருட்டா. நான் அவளுக்கு கணக்கு காட்டணும். சரியா, நீ இனிமேல் இந்த பக்கம் தராத. சுருட்ட காசு சரியாடா? குறைவா தான் கிடக்கு. சரி பரவாயில்ல, வீட்டுக்காரனா போட்டியல் என்ன குறைவா? நான் சரியா பார்த்து 300 ரூபா கூட வருதுங்க. 200 ரூபா படிதான் தந்துடும். சரியாடா சரியாடா. நீ திரும்ப வருவீங்க? நான் வருவேன். 3 மாதத்துல அந்த இளந்தவங்க எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முத்தவட்டி வருவேன். நான் பாப்பேன். போய் வரைக்க பாப்பேன். 140 ரூபா வருவேன். நீ புற்றவாடு. சரி, நீ வா வரையக்க சொல்லி போட்டு வாடா. ஆக்களை பிடிச்சு என்ன அடிக்கிறதுக்கு? அடிக்க இல்லடாப்பா, சொல்லி போட்டு வாடா. வந்தியாண்டா உனக்கு மீசி எனக்கு மீசி. சரியா, பிடிக்கிறது ஈஸி இல்ல. நீ வா வந்து தேங்காய் புடுங்கு. சரியா, புடுங்கி போட்டு அவளா தேங்காய் என்னடா தா. நான் புடுங்கினது காசுதான்.
சரியா தேங்காய் தந்துட்டு போ. நான் இதை படம் எடுத்தா அவள் மேனேஜிங்காருக்கு அனுப்புவோம். ஏ நோய் நோய் 2 தேங்காய் தான். கூலி கேட்கிறாடா அப்ப அதுல தேங்காய் காசு இருந்தா ஏறி புடுங்குறான்டான்னா அப்படிதான் எடுக்கிறாங்க. மரத்துக்கு 2 தேங்காய் சரியோ அதோட காசு. ஒரு தேங்காய் என்னந்தாப்பா எனக்கு யோசிச்சு நீங்க இவ்வளவு எடுத்து அதுக்கு எந்த குடி கொண்டு போ. 3 மாதத்துல வாரணா சரி சொல்லி போட்டு வா. சரியா போடா சொல்லி போட்டு வா.